கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பாபு ஏழுமலை, இருதய நோய் நிபுணர், அப்போலோ வானகரம் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். இப்போ இன்று அட்வான்ஸ்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். சிப் ஆஞ்சியோபிளாஸ்டி, சிஹெச்ஐபி, சிப் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்கிற டெக்னிக்கை பற்றி பேச போகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருதயத்தில் 3 இரத்த குழாய் இருக்குது. இந்த இரத்த குழாயில் 4 அடைவில் கொழுப்பு படிகிறதுனால அடைப்பு ஏற்படலாம். அந்த அடைப்பு ஏற்படுறதுனால மாரடைப்பு நோய் ஏற்படலாம். அந்த மாதிரி மாரடைப்பு நோய் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆஞ்சியோகிராஃபி அப்படின்ற டெஸ்ட் பண்ணோம். அது ஆஞ்சியோகிராஃபின்றது பிளாக் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு. அது கையில் சின்னதாக ஒரு மணிக்கட்டில் இல்லை தொட வழியாக ஒரு கத்திட்ட ஒரு சின்ன ஊசி போட்டு ஒரு மெல்லிய ஒயர் மாதிரி ஒரு டியூபை வந்து ஹார்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதில் சாயம் டை இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். எங்கே பிளாக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம். எத்தனை % பிளாக் இருக்குது, எத்தனை பிளாக் இருக்குது, அதுக்கு வெறும் மாத்திரையிலே வைக்கலாமா, ஒரு மைல்டு மீடியமாக இருந்தால் மாத்திரையிலே போயிடும், ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா அது ஸ்டென்ட்டோ இல்லை ஆப்ரேஷன், அதாவது பைபாஸ் சர்ஜரி ஆப்ரேஷன் தேவைப்படலாம். இப்போ அதில் அந்த ஸ்டென்ட்ன்றது ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ அடப்பு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சா அது டெஸ்ட் பேர் ஆஞ்சியோகிராஃபி. ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்டோம், அதில் இருக்கிற ஒரு வகையான வைத்தியம் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி. அந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்ற டெக்னிக் ஆஞ்சியோகிராஃபி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, கை மணிக்கட்டு வழியாவோ இல்லை தொட வழியாவோ ஒரு சின்ன கத்திட்ட டியூப் மாதிரி ஒரு செலுத்தி இருதயம் வரைக்கும் கொண்டு போயிட்டு, இப்போ எங்கே அந்த பிளாக் இருக்குதோ முதல்ல அது வழியாக ஒரு ஒயரை செலுத்துவோம். அப்புறம் அந்த பிளாக்கை அந்த ஒயர் மூலம் ஒரு பலூனை செலுத்தி அதை விரிவுபடுத்துவோம் அந்த பாதையை. அப்புறம் நமக்கு இந்த ஸ்டென்ட் அப்படின்றது ஒரு மெட்டல், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அதான் வந்து குறுகலாக இருக்கும், சுருக்கி இருப்போம். தொட வழியாக கொண்டு போயிட்டு அந்த இடத்துல விரிவுபடுத்தணும், எக்ஸ்பேண்ட் பண்ணிடும், பலூன் வச்சு விரிவுபடுத்திட்டு வந்துடும். ஸோ அது வந்து ட்ரக் கோட்டட் ஸ்டென்ட், அதுலேருந்து மருந்து சுரக்கும், அந்த மாதிரி ஸ்டென்ட். ஸோ இதுதான் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது காலகாலமாக பல வருஷமாக நம்ம ஒரு 40 வருஷமாக இந்த டெக்னிக் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பண்ண முடியாதவங்களுக்கு, நிறைய பிளாக் இருக்கவங்களுக்கு ஓப்பனாக அதாவது பைபாஸ் சர்ஜரி அப்படின்ற இருதய அறுவை சிகிச்சை, அதை அறுவை சிகிச்சை நிபுணர் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே சிம்பிளாக ஒரு பிளாக் வரும், போவோம், நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிவிடுவோம்னு சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு அடைப்புகள் நிறையா இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படி காம்ப்ளெக்ஸ் பிளாக்னு சொல்லுவோம். 3 இரத்த குழாய் இருக்கலாம், அதுலேயும் அடைப்பு இருக்கலாம். கிளை இரத்த குழாய்கள் பிரான்ச்சிங் பாயிண்ட்னு சொல்லுவோம், அந்த இடத்துல பிளாக் இருக்கலாம். பிளாக் அந்த அடைப்பு ரொம்ப நாள் இருக்கிறதுனால கல் மாதிரி இறுகி போயிருக்கலாம், கால்சிஃபைட் பிளாக்னு சொல்லுவாங்க. சுவர் மாதிரி ஒரு பாறை மாதிரி இறுகி போயிருக்கலாம். பிளாக் லென்த் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கலாம். ஒரு 3 மாதம் மேலே 100% பிளாக், அப்படியே 10, 20, 30, 40, 50, 60 போய் 100% பிளாக் ஆச்சுன்னா அது கிரானிக் டோட்டல் அக்ளூஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிளாக்கெல்லாம் அடைப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப இந்த யூஸ்வலாக பண்ணுற சிம்பிள் ஆஞ்சியோபிளாஸ்டி மூலம் கடினமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பிளாக் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளாக்கோ இல்லை சிலவங்க வந்து ஓப்பனாக சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரிக்கு உகந்ததாக இருக்க மாட்டாங்க, அதான் ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க பைபாஸ் சர்ஜரிக்கு. அவங்களுக்கு வந்து வயசு அதிகமாக இருக்கிறதுனால கிட்னி ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை லங்கில் ப்ராப்ளம் இருக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும், ஆப்ரேஷனுக்கு ஃபிட் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ நம்ம சிம்பிள் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாதவங்களுக்கோ இல்லை பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண முடியாதவங்களுக்கோ பண்ணக்கூடிய டெக்னிக் தான் காம்ப்ளெக்ஸ் ஹை ரிஸ்க் இண்டிகேட்டட் பிசி, அதாவது சிப் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்ற டெக்னிக். இந்த டெக்னிக்கில் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டெக்னிக்ஸ்லாம் ஆரம்ப பேசிக் டெக்னிக்ஸ்லாம் ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம மேற்கொண்டு அதில் உள்ள ஒரு ஸ்கேனிங் பண்ணுவோம். நம்ம எப்படி இருதய ஸ்கேனிங் வெளியிலேருந்து ஹார்ட் எக்கோ ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரத்த குழாய்க்குள்ளே, அந்த நாளத்துக்குள்ளேயே போய் ஒரு சின்ன ஒரு ஒயர் பாஸ் பண்ணி அந்த ரத்த குழாய்க்குள்ளே ஸ்கேன் பண்ணுவோம். எந்த மாதிரி பிளாக் இருக்குது, அந்த நேச்சர் ஆஃப் த பிளாக், அது எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ % இருக்குது, கல் மாதிரி இறுகி போயிருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு அந்த இருக்கிற பிளாக்குக்கு எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணணும். சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ட்ரில்லிங் பண்ணுவோம், அதான் குடாய்தல் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரோட்டாபிளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சிலவங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோனை கரைக்கிற மாதிரி ஒலி அலைகள் பயன்படுத்தும், அதை வந்து லித்தோட்ரிப்சி அப்படின்னு சொல்லுவோம். உள்ள அந்த ரத்த குழாய்க்குள்ளே ஒரு பலூன் செலுத்தி அதுலேருந்து ஒலி அலைகள் போகும், சவுண்ட் வேவ்ஸ். அதனால் அந்த இருக்கிற அந்த கல் மாதிரி இறுகி போன அந்த பிளாக்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ராக்சர் ஆகிடும், பிளவு ஏற்படும். ஸோ நான் கல் மாதிரி இறுகி போயிருக்கு, இல்லை சுவர் மாதிரி இருக்கிற ஒரு பாறை மாதிரி இருக்கிற பிளாக்காக இருந்தால் உள்ள ட்ரில்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அது பேர் தான் ரோட்டாபிளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உள்ள ஒரு பாறையை குடாயதல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வந்து கண்ட்ரோல் சேஃப் டெக்னிக் தான். ஸோ உள்ளே நம்ம அதில் பண்ணுவோம். அப்படி அதுவும் இல்லை மட்டும் இல்லாமல் இப்போ கிட்னி ஸ்டோன்லாம் கிடைக்கிறாங்க பாருங்கள், அது பேர் லித்தோட்ரிப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலி அலைகள், சவுண்ட் வேவ்ஸை பயன்படுத்தி அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த இருதயத்துக்குள்ளே அந்த பிளாக் உள்ள ஒரு பிளாக் பக்கத்தில் ஒரு பலூன் கொண்டு போவோம். அந்த பலூன்லேருந்து அந்த ஒலி அலைகள், சவுண்ட் வேவ்ஸ் போகும். அதனால் அந்த கல் மாதிரி இறுக்கி போய் இருக்கிற அந்த அடைப்புகள், அதில் அடைப்புகளில் பிளவு ஏற்படும், அதான் ஃப்ராக்சர் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அந்த விரிவுபடுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதுவும் இல்லாமல் இன்னும் அடுத்தது அட்வான்ஸ் டெக்னிக் வந்து லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரில்லிங்கோ இல்லை இந்த சவுண்டு ஒலி அலைகள் வச்சு பண்ண முடியாத பிளாக்குக்கு லேசரை வச்சும் நம்ம டெக்னிக்கை யூஸ் பண்ணியும் நம்ம அந்த அடைப்புகள் ஓப்பன் பண்ணலாம். இருதய சிகிச்சையில் வேறு சில நவீன முன்னேற்றங்களும் வந்திருக்கு. காலகாலமாக நம்ம இருதயத்தில் இருக்கிற வேல்வ், அதாவது கதவு மாதிரி திறந்து மூடுற அந்த வேல்வை வந்து ஓப்பனா சர்ஜரி பண்ணி இருதயத்தை திறந்து எலும்பை பிளந்து அதை வேல் மாற்றின்னு இருந்தாங்க. இப்போ அந்த ப்ரொசீஜரும் ஓப்பனா சர்ஜரி இல்லாமல் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரியே தொட வழியாக ஊசி போட்டு நம்ம அதை மாற்ற முடியும். இதயத்தில் 4 அறைகள் இருக்குது. அந்த ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறையில் ரத்தம் போகணுன்னா அந்த கதவு மாதிரி வேல் திறந்து மூடணும். இதில் அயோட்டிக் வேல், மைட்ரல் வேல், பல்மரி வேல், ட்ரைகஸ்பிட் வேல் அப்படின்னு இருக்குது. இந்த 4 வேல்களுமே கதவு மாதிரி திறந்து மூடுற 4 வேல்களுமே இப்போ இருக்கிற நவீன டெக்னிக்கில் ஓப்பனா சர்ஜரி இல்லாமல் தொட வழியாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரியே பண்ண முடியும். இதை பண்ணுறதுனால பேஷண்ட் வந்து இந்த கத்தீட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக்னிக் பேர். ஒரு தொட வழியாக சின்ன ஒரு 4 மாதிரி டியூப் மாதிரி பாஸ் பண்ணி அதில் அந்த வேல் மாற்றுறது. இதை பண்ணிட்ட பேஷண்ட் வந்து ஒரு இந்த ப்ரொசீஜர் ஒரு 1 மணி நேரம் தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஒரு 3 நாள் இருந்துட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. பழையபடி எல்லாத்துக்குமே அவங்க நிலைமைக்கு வந்துடலாம். இந்த மாதிரி வேல் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு 65 மேலே இருக்கவங்களுக்கு, வயது இருக்கிற மேலே இருக்கவங்களுக்கு ஓப்பனா சர்ஜரி காட்டிலும் இந்த கத்தீட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு வந்து மிகவும் எளிதாகவும் வாழ்நாளை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் காம்ப்ளிகேஷன் கம்மியாக இருக்கிற ப்ரொசீஜராகவும் இருக்கும். இந்த 4 வேல்வில் அயோட்டிக் வேல் அப்படின்றது தான் ஃபைனல் எக்ஸிட் கேட் மாதிரி. இருதயத்துக்கு வர அனைத்து ரத்தமே வெளியில் போகணுன்னா அந்த ஃபைனல் எக்ஸிட் கேட் அப்படின்றது தான் ஃபைனல் கதவு, அதுதான் அந்த அயோட்டிக் வேல். இந்த வேல் 4 அடியில் நம்ம வயது அதிகமாக திறந்து மூடுற தன்மையை இழந்து ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ தேவையான டைமில் ஒழுங்காக திறக்காது. அதுதான் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேல் வந்து குறுகல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதை ஓப்பனா சர்ஜரி பண்ணி வேல் மாற்றின்னு இருந்தாங்க. இப்போ டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வேல் இம்ப்ளான்டேஷன், டவி இல்லை டேவர்னு சொல்லுவோம், டிஏவிஐ இல்லை டிஏவிஆர். ஸோ தொட வழியாக ஊசி போட்டு கார்டியாலஜிஸ்ட்டு ஒரு அந்த வேல்வை வந்து கொண்டு போய் ஹார்ட்டில் பொருத்திட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் யாருக்கு பண்ணலாம்? அந்த ஒரு வயது 65 வயது அதிகமாக மேலே இருக்கவங்களுக்கு இதுதான் முதன்மையான ட்ரீட்மெண்ட். ஓப்பனா சர்ஜரியை காட்டிலும் இதுதான் அந்த கத்தீட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட். மேற்கொண்டு ஆல்ரெடி முற்காலத்தில் அவங்களுக்கு வந்து ஓப்பனா சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு ஒரு டிஷ்யூ வேல் வச்சிருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஜென்ரலாக ஓப்பனா சர்ஜரியில் மெட்டாலிக் வேல் இல்லை டிஷ்யூ வேல் வைப்பாங்க. ஸோ முற்காலத்தில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி டிஷ்யூ வேல் வச்சிருக்காங்க. அந்த டிஷ்யூ வேல் ஒரு 10 வருஷம் தான் யூஸ்வலாக அது லைஃப் வரும். அதுக்கப்புறம் அதோட செயல் வந்து மறுபடியும் கம்மியாயிடும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மறுபடியும் மீண்டும் ஓப்பனா சர்ஜரி தேவையில்லை. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இப்போ தொட வழியாக ஊசி போட்டு அந்த வேல்வ் மாற்றலாம். ஸோ இதுதான் டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற டெக்னிக். ஸோ இவ்வளவு நேரம் அனைவரும் அமைதியாக என்னுடைய நிகழ்ச்சி பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு முறை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.